வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இதே இந்த போன வருஷம் வந்து டிசம்பர் 11 வந்து நாங்கள் இங்கே திருவண்ணாமலையில் வந்து இந்த குரூப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். எல்லாரும் ஃபஸ்ட்டு எங்களுடைய டொனேஷன் போட்டு சின்ன ஒரு 10 பேர் 12 பேர் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு சின்ன குரூப் தான் இது. முக்கியமாக காரணம் வந்து மாணிக்கராஜ் தான். மாணிக்கராஜ் அவனுடைய ஐடியா தான் அவனுடைய ஐடியா தான். அவன் சொன்னதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தர்கிட்ட என்கிட்ட சொன்னாங்க மாதிரி சொல்லி ஒரு பெருசாக எல்லாருக்கிட்டையும் சரி சொல்லி அப்புறம் சொல்லி தான் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் தான் அருண், சரவணா அது மாதிரி எல்லாரும் சேர்ந்தாங்க. இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. நிறையா கண்டக்ட் பண்ணோம், டென்டல் கேம்ப்பு, அப்புறம் பசங்களுக்கு அங்கே இதுவும் முடித்து சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்தோம். அந்த ப்ரோக்ராமும் நிறைய பேர் வந்துருந்தீங்க. ஸோ இனிமேல் இந்த ஒரு வருஷம் பண்ணது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ இதை விட அடுத்த வருஷம் வந்து இன்னும் சிறப்பாக செய்யணும். அது இது மாதிரி வருஷம் வந்து இதை விட சிறப்பு அதிகமாகிட்டே போகணும். அதுக்கு வந்து உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. இது வரைக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. மேலும் இந்த குரூப் வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கண்டிப்பாக நீங்கள் தரணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸ் சேர்த்து விடணும். அதே மாதிரி டொனேஷன் வர்றதுக்கும் கொஞ்சம் சரிங்களா? இப்போதைக்கு வந்து இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்கல்ல, அதான் சொல்கிறோம். இப்போதைக்கு வந்து எல்லாரும் வந்து செய்கிறோம். பட் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக எல்லாரும் அவங்களுடைய ஒத்துழைப்பை வந்து தரணும். அதுதான் வந்து முக்கியம். இப்போ செய்கிறதோட இன்னும் கொஞ்சம் நிறையா ஒத்துழைப்பு தரணும். அவங்களாம் வாலண்டியராக வரணும். அதுதான் முக்கியம். நிறைய பேர் அவன் சொல்கிற மாதிரி அவன் மாணிக்கராஜ் என்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன் பண்ணி இது மாதிரி செய்ய மாட்டான்டா அது மாதிரி அது மாதிரிலாம் வச்சுக்காது. இது வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிற மாதிரி. அதனால் வந்து நீங்களாம் வந்து பொறுப்பெடுத்து நீயே இந்த மாதிரி நான் இந்த வேலை இருக்குடா, இது மாதிரி ஒன்று இருக்குது, நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், இது மாதிரி நம்ம என்ன செய்வோம். அதே மாதிரி இன்னொரு வழியில், அதாவது ஒரு வழியில் மட்டும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய உதவி வெறும் போய் கிளாஸ் எடுக்கிறோம் முடிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையிலே வேறு ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது உதவியா தேவையா அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு குரூப்லேருந்து இந்த மாதிரி தரணும்டா, இது மாதிரி அவர் கேட்குறாரு, இது மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் அது மாதிரி சொன்னீங்கன்னா ஏதாவது இப்போ பேம்ப்ளெட்டு அது மாதிரி இல்லை ப்ராஸ்பெக்டஸ் அது மாதிரி ஏதாவது போட்டு தருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யார் யார்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ.